ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 12/7/2025 உண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 007. சரிங்களா? நீங்கள் அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 007 அப்படியும் வச்சுக்கலாம், 007 இப்படியும் வச்சுக்கலாம். முதல்ல நமக்கு எந்த ஒரு வின்னிங்குமே இல்லை. இன்றைக்கி வந்து 2 0 1 7 வந்திருக்கு. ஆனால் நான் கொடுத்த நம்பர் பூராமே 2 3 4 இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அதனால் வந்து நல்லாவே தெரியுது இன்றைக்கி எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லை. சரி வாங்க, இப்போ நாளைக்கு உண்டான ரிசல்ட்டை நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். சரிங்களா? வாங்க. கேரளா லாட்ரி 13/7/2025 சம்ருதி 11 அதுக்குண்டான கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. சரிங்களா? இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, இப்போ வாங்க ஆல் போர்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங்கு ஆல் போர்டு நான் கொடுத்துருக்குறேன். 1 4 5 6 9 இதுதான் நாளைக்கு உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸ்ஸிங்கு. எனக்கு வந்த கெஸ்ஸிங்கை நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுக்கங்க. உங்கள் கெஸ்ஸிங்கு என் கெஸ்ஸிங்கு ஒரே மாதிரி வந்ததுன்னா நீங்கள் எடுத்து போட்டுங்க. அப்படி இல்லைன்னா வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா அதிகமாக போட்டு காசு வேஸ்ட் பண்ண வேண்டாம். மெயினாக வந்து இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள். சரிங்களா? கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். அதுதான் நான் அடிக்கடி சொல்கிறது. உங்கள் கெஸ்ஸிங்கோட என் கெஸ்ஸிங் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். அதில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை, அதனால் பார்த்துக்குங்க. சரி வாங்க, இப்போ ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். இன்றைக்கி நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங்கை பாருங்கள். ஏபிபிசிஏசி இதில் பாருங்கள், 92 29 24 42 94 49 96 69 26 62 34 43 64 64 46 36 63 16 61 65 56 15 51 21 12 25 52 27 72 73 37 23 32 05 50 01 10 இதுதான் நாளைக்கு உண்டான ஏபிபிசி ஏசிக்கு உண்டான கெஸ்ஸிங்க. எனக்கு வந்த கெஸ்ஸிங்கை நான் கொடுத்துருக்குறேன். இதில் வந்து ஒரு ஏபி வரலாம், அல்லது பிசி வரலாம், அல்லது ஏசி வரலாம், எது வேணாலும் வரலாம், அல்லது இன்றைக்கி மாதிரி எதுவுமே வராமல் கூட போகலாம். அது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. சரிங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னாக்க இன்னொரு இதில் பாருங்கள், ஒவ்வொரு நம்பருக்கும் அடியில் ஒரு கோடு போட்டிருக்கேன். சரிங்களா? அந்த கோடு இருக்கிறது மட்டும் முக்கியமான நம்பரை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். சரிங்களா? அதாவது கோடு இருக்கிறது மட்டும். சில சப்ஸ்கிரைபர் வந்து பேசினாங்க. சரி, அதாவது கமெண்டில் சொன்னாங்க. கமெண்டில் சொல்லும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க, இந்த மாதிரி ஏபிபிசி ஏசியில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்களுக்காக கம்மியாக இருக்குதுங்கிறது, கம்மியாக எழுதணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து எனக்கு முக்கியமான நம்பராக தெரிஞ்சுது. அந்த முக்கியமான நம்பருக்கு இது ஒரு கோடு அடியில் வந்து ஒரு கோடு போட்டிருக்கேன். அதாவது 92லேருந்து 63 வரைக்கும் முக்கியமான நம்பர்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதில் வந்து எது வேணாலும் வரலாம். சரிங்களா? இப்போ அதில் நான் வந்து கொடுத்துருக்கிறது 92லேருந்து 63 வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் 21 12 இந்த மாதிரி கூட வரலாம். அது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. எனக்கு முக்கியம்னு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். அது உங்களுக்கு எப்படி கெஸ்ஸிங் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுங்க. சப்போஸ் கம்மியாக போடணுன்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணலாம். அதாவது 92லேருந்து 63 வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள், கம்மியாக போடணுன்னு நினைக்கிறவங்க. ஆனால் இதுவும் வந்து நான் கேரண்டி கொடுக்க முடியாது. சப்போஸ் இதுலேயும் வரலாம், அதுலேயும் வரலாம், சில நேரம் வராமையும் போகலாம். ஏபியும் வரலாம், அல்லது பிசியும் வரலாம், ஏசியும் வரலாம். அது உங்களுடைய இதில் தான் இருக்குது. இதில் எந்த நம்பரையும் எப்படி வேணாலும் வரலாம்.
சரிங்களா? அதனால் வந்து நான் கோடு போட்டிருக்கிறது வந்து கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் கொடுத்துருக்கேன். அது நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்க்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சொல்லுங்கள். கமெண்ட் சொல்லுங்கள். ஓகேங்களா? சரி வாங்க இப்போ 3 டிஜிட்டை பார்க்கலாம். இப்போ 3 டிஜிட் பார்த்தீங்கன்னாக்க அதே மாதிரி ஒரு 7 செட்டு கொடுத்துருக்கேன். 924, 296, 346, 165, 215, 273. இதுதான் 051. இதுதான் நாளைக்கு உண்டான 3 டிஜிட் உண்டான கெஸ்ஸிங்கு. 3 டிஜிட் ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸ்ஸிங் என் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி வந்து நான் மட்டும் எடுத்து போடுங்க. அப்படி இல்லைன்னா வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு வெற்றி பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பாக்ஸில் வருது அப்படின்னா நீங்கள் பாக்ஸில் போனாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போனாலும் போட்டுங்க. அது உங்களுடைய விருப்பம்தான். அதே மாதிரி பாருங்கள், இதுலேயும் நம்பர் அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து நான் கோடிட்டு காட்டிருக்கேன். அதாவது இது கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு எனக்கு தோணுச்சு. அதை வந்து நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டியிருக்கேன். உங்களுக்கு போட விருப்பம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது, அதிகமாக நம்பர் இருக்குது, கொஞ்சம் கம்மியாக கொடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதை வச்சு நான் எனக்கு தெரிஞ்சது இது முக்கியமான நம்பருங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இது வர்றதும் வராதும் அது ஆண்டவங்க கையில் தான் இருக்குது. சரிங்களா? அதனால் இதையே நம்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். எனக்கு முக்கியமான நம்பர்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க. சரிங்களா? சரி, நாளைக்கு வெற்றி பெறப்போகிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.